வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ரிலையபிலிட்டி பற்றி பேசணும்னு நினச்சேன். ரிலையபிலிட்டினா என்னன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டோன்னா, அந்த வாக்கை தலை வச்சாவது நீங்கள் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றலைன்னா உங்கள் பேர் போய்ட்டு போயிடும். ஒரு இடத்துல வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார்னா, வாழ்க்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் ரெப்புடேஷன். அதாவது உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரெப்புடேஷன் உங்களுக்கு வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகும். ஒரு 10-20 வருஷம் ஆகி உங்கள் ரெப்புடேஷன் நீங்கள் பில்டப் பண்ணுவீங்க. 10 நிமிஷத்தில் அந்த ரெப்புடேஷன் போயிடும். அதனால் உங்களுக்கு பணம், காசு, சொத்து இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களோட ரெப்புடேஷன், உங்களை பற்றி மார்க்கெட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் நீங்கள் போண்டி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்பி வாழ்க்கையில் வரணுன்னா உங்களுக்கு ரெப்புடேஷன் இருந்தால் போதும். மார்க்கெட்டில் இவர் நல்லவர், இவர் ஏமாற்ற மாட்டார், நம்ம பணத்தை எடுத்து ரொட்டேஷனில் விட்டுற மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வந்துருச்சுன்னா, நீங்கள் பணமே இல்லைன்னா கூட திரும்பி மெட்டீரியலை வாங்கி கொடுத்து காசு பண்ணி பணம் சம்பாதிச்சு திரும்பி வந்துடலாம். அதனால் பணம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற நம்பிக்கைத்தரன். இந்த ஆளை நம்பலாம், இந்த ஆளை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைத்தரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கைத்தரங்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது. இந்த நம்பிக்கைத்தரம் போயிடுச்சுன்னு வைங்க, அதுலேருந்து திரும்பி வரவே முடியாது. தப்பு நம்ம செய்யலாம், அந்த தப்பை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஓவராக ப்ராமிஸ் பண்ணிவிடுவோம். நம்மளால் முடியாத வேலையை பண்ணுறோன்னு ப்ராமிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் உங்களால் சொன்ன சமயத்தில் டெலிவரி பண்ண முடியாது. சொன்ன லெவலில் சொன்ன குவான்டிட்டியை உங்கள் ப்ராமிஸால் ஆனர் பண்ண முடியாது. நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? டெலிவரி, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றாவது போயிடும். அதனால் ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க, உங்களால் டெலிவர் பண்ண முடியாது. எப்படியாவது நான் மாய மந்திரம் போட்டு மேஜிக்காக ஓவர் நைட் ஒர்க் பண்ணி நான் அதை டெலிவர் பண்ணிவிடுவேன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக டெலிவர் பண்ண முடியாது. இதனால உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் மாட்டிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஷர்ட்டு தைச்சு சப்ளை பண்ணுறேன்னு, இந்த நாளுக்குள்ளே ஷிப் பண்ணுறேன்னு ஓவராக கமிட் பண்ணிட்டீங்கன்னா, சப்ளையருக்கு நீங்கள் காசு கொடுத்தா ஆகணும், லேபருக்கு காசு கொடுத்து தான் ஆகணும், கப்பலில் ஏற்றுறவனுக்கும் காசு கொடுத்தா ஆகணும். லேட்டாக அந்த சீசனுக்கு போகாமல் லேட்டாக போச்சுன்னா உங்கள் பையர் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு வைங்க, நீங்கள் ஹுக்கில் மாட்டியிருப்பீங்க. நீங்கள் இதர் உங்கள் பணத்தை போட்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை பேங்க்கில் கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லாட்ட இந்த சப்ளையர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இது மாதிரி பண்ணதுனால தான் முக்கால்வாசி பேர் திவால் ஆகிடுறாங்க. இது மாதிரி நான் பல கேஸு பார்த்துட்டேன். அதனால் நம்மளுக்கே தெரியும் இந்த டைமில் இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரி பண்ண முடியாதுன்னு. நான் வீராதி வீரன், சூராதி சூரன்னு நிறைய பேர் இது மாதிரி ஓவராக ப்ராமிஸ் பண்ணி டெலிவரி போது மாட்டின்னு கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் பண்ணலாம். அதாவது ஒரு வேலையை நடக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாள் ஆகும், கிளைண்ட்டு 8 நாளில் கேட்குறான்னா நீங்கள் 15 நாள்னு சொல்லிடுறது தான் பெட்டர். ஏன்னா 10 நாளில் ஏதாவது தப்பாயிடுச்சு, ஒரு 5 நாள் பஃபர் இருக்குது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 5 நாள் பஃபரை வச்சு வேலையை முடித்து கிளைண்ட்கிட்ட பேசிடுவீங்க, டெலிவரி பண்ணுவீங்க. 15 நாளில் நான் டெலிவர் பண்ணுறேன்னா அவன் சீப்போன்னு ஒத்துட்டுருப்பான். ஆனால் அவன் தலைகீழ நின்று நீங்கள் 8வது நாளே 7வது நாளே டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னது 15ன்னு அவன் கேட்ட டைமுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணியிருக்கீங்கன்னா அவனுக்கு உங்களை பயங்கரமாக மதிப்பான், மரியாதை கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆன அப்புறம் அந்த குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் மாற்றத்துக்கு இதான் மேக்ஸிமம் டைம் ஆகும். நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கேல்குலேட் பண்ணுறச்ச இது மாதிரி இடத்துக்குலாம் நம்ம டைம் எடுக்க மாட்டோம். சப்போஸ் ஒரு பேகு தைக்கிறீங்க, ஒரு ஷர்ட்டு தைக்கிறீங்கன்னா நிறைய லூஸ் நூல் அதெல்லாம் இருக்கும், அங்கங்கே அந்த பாலிஷ் போடணும்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம டைமில் பட்ஜெட் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாம் கரெக்டாக வரும், கரெக்டாக போய் கரெக்டாக எடுத்து அனுப்பிச்சிடுவோம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 5 நாள் 6 நாள் போடுங்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் படிப்புலேயும் நீங்கள் பண்ணுறது. எக்ஸாமுக்கு ரெகுலராக படிச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிங்கன்னா எக்ஸாம் போது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஆனால் என்றைக்குமே நம்ம அன்னன்னைக்கு ப்ராடக்டை அன்னன்னைக்கு பேசுகிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறதுன்னா கடைசியில் படிச்சுக்கலான்னு விட்டுறது. எக்ஸாம் 3 நாளில் வரும், 3 நாளில் என்னெல்லாம் சாப்டர் வரப்போகுது,
எந்தெந்த சிலபஸில் என்னென்ன சாப்டர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே கரெக்டாக அந்த சாப்டரை மட்டும் எடுத்து உருத்தட்டி 15 கேள்வி கேட்பான். அதில் 8 எழுதணும். எந்த 8க்கு எழுதுறதுன்னு முன்னாடியே டிசைட் பண்ணி அதை மட்டும் உருத்தட்டி அதை போய் எக்ஸாமில் எழுதி எப்படியோ பாஸ் பண்ணிடுவீங்க. இது படிக்கிறது இல்லை. இதுக்கு பதில் நீங்கள் படிக்காமையே இருந்துடலாம். எப்படியும் என்ன பண்ண போகிறீங்களோ லைஃப்பில் பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புஸ்தகத்தையே திறக்க மாட்டீங்க. ரிப்பீட்டடாக இந்த பிஹேவியரை நீங்கள் பண்ண உங்கள் டீச்சர்ஸும் உங்களோட காலேஜும் உங்களை என்கரேஜ் பண்ண நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணி போய் நிஜம் வாழ்க்கை போய் இறங்குறச்ச உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. முதல் இன்டர்வியூலேயோ இல்லை முதல் வேலைக்கு போகிற இடத்துல இந்த மிஷினை கழட்டி திரும்பி அசம்பிள் பண்ணுன்னா முழின்னு முழிப்பீங்க. ஏன்னா அந்த மிஷின் எதனால் வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ திரும்பி நீங்கள் வேறு யார்ட்டையாவது போய் ஹெல்ப் கேட்கணும். ஏட்டு படிப்பு சுரைக்காய்க்கு உதவாதும்பாங்க. அது மாதிரி தான் கஷ்டப்பட்டு உருத்தட்டினீங்கன்னா உலக ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. இது மாதிரி வாக்காக கொடுத்துட்டா பண்ணியே தீரணுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாட்டாவோட கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. டாட்டா கம்யூனிகேஷனோட பிஸ்னஸ் இப்போ இருக்கிற டாட்டா கம்யூனிகேஷன் விஎஸ்எல்எல்னு வாங்கினது. இந்த டாட்டா டொக்கோமோன்னு வச்சுருந்ததில் பிஸ்னஸே அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி டாட்டா இண்டிகாம்னு ஒன்று வச்சு வெறும் சிடிஎம்ஏ மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் உலகமே ஜிஎஸ்எம் மூவ் ஆனப்புறம் 3G 4G 5Gன்னு வந்தோன்னா அவங்க ஜப்பானில் என்டிடி டொக்கோமோவோட டைப் பண்ணாங்க. அவங்களும் இந்த டாட்டா டெலி சர்வீஸஸை இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க டாட்டாவால் ப்ராஃபிட்டபிளாக கவர்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணி கம்பெனியை நடத்த முடியல. இன்றைக்கி அதை எக்ஸிட் பண்ணிட்டான். ஆனால் இந்த டோக்கோமோட ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் இந்த டார்கெட் ரீச் பண்ணலைன்னா நீங்கள் போட்ட எண்ணித்திரு வேலையில் 8500 கோடியை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அந்த பீரியடில் டாட்டா ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிருந்தார். சைரஸ் மிஸ்திரி தான் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும். சைரஸ் மிஸ்திரி பணத்தை கொடுக்காமையே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அந்த வழியை தான் பண்ணுறான். கேட்டால் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்பிஐ கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம். ரத்தன் டாட்டாவுக்கு கோவம் 2 காரணத்தினால தூக்கினதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம். கரெக்டான சமயத்தில் எப்படி பேமெண்ட் கொடுக்க முடியுமோ லீகலாக பேமெண்ட்டை கொடுத்தாரு. 10 வருஷம் ஆச்சு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா எம்டி சேர்மனாக இருந்தவருக்கும் வேலைக்கு போயிருக்காது, சைரஸ் மிஸ்திரிக்கும் வேலை போயிருக்காது. அதனால் ரத்தன் டாட்டா பொறுத்த வரைக்கும் அவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை ஃபுல்ஃபில் பண்ணுறது அவரோட தலையெழுத்து. எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாருன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் அவரோட மிஸ்திரியை அமுச்சிட்டு சந்திரசேகர கம்பெனியில் போட்டு பேமெண்ட்டை ரிட்டர்ன் என்டிடி டொக்கோமோ கொடுத்தாரு. இதுதான் ஒரு கதை. அந்த ஒரு ரெப்புடேஷனுக்காக அந்த 9000 கோடி கடன் ஏறும் தெரிஞ்சு கூட அவர் பேரை காப்பாற்றிக்கணும்னு 9000 கோடி கொடுத்தாரு. நீங்களும் நானும் காலனா கூட கொடுத்துருக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.